ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையலறையில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம், கடலைப்பருப்பு, பூண்டு, இஞ்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரை வதக்கிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. இதில் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாகி தான் வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா மூணுத்தையுமே நான் அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கியிருக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற வரையே நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி அதை பியூரியாக நான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்படி போடுறதுனால தக்காளி வேகமாகவே வெந்துடும். இப்போ நல்லா வதங்கின பிறகு இதில் கரம் மசாலா போட்டுக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின பிறகு கொத்தமல்லி தழைகள் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம அரிசியில் அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் குக்கரை மூடி விசில் வர வரையா வெயிட் பண்ணுவோம். இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே பிடிக்கும். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாதம் ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.